எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் ஒரு அழகான அருமையான நிகழ்ச்சி மூலிமா அகைன் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். நம்ம கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நம்ம பார்த்து ரசித்த ஒரு ஈவெண்ட், அதாவது 3rd எடிஷன் ஈரோடு மாரத்தான் 2024 இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக நடக்க போகுதுங்க. ஸோ செப்டம்பர் 29 அன்னைக்கு இந்த ஈரோடு மாரத்தான் நடக்க போகுது. அண்ட் அதுக்கான முன்கூட்டின ஒரு ப்ரெஸ் மீட் அண்ட் டிஷர்ட் அண்ட் மெடல் லான்ச்சிங் ஈவெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து 2 வருடங்கள் ரொம்ப அழகாக நடத்தப்பட்டுச்சு. ஒரு ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போகிறது வேறு யாரும் இல்லை, ஈரோடு ரன்னர்ஸ் கிளப். ஸோ ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஹாப்பியாக நம்ம தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக இந்த ஈரோடு ரன்னர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஒரு அழகான ஈவெண்ட்டை வருடம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் கிட்ட நம்ம இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. ஹலோ, குட் ஈவினிங். அந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2016 ஒரு 3 பேர் போட்ட விதை தாங்க. டாக்டர் அருணந்தி செல்வன், டாக்டர் மதுசங்கர் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி, அவங்க 3 பேர் போட்ட விதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரமாக 350+ மெம்பர்ஸோட நம்மளுது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரன்னர்ஸும் அரௌண்ட் 25+ உமன் ரன்னர்ஸ் நம்மளதில் இருக்காங்க. நம்ம ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்போட மெயின் எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஈரோட்டில் இருக்க மக்களை வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து ஒரு வாக்கிங் அல்லது ரன்னிங்கிறது பார்ட் ஆஃப் தேர் லைஃபாக கொண்டு வரணுங்க தான் எங்களோட மோட்டோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஜேர்னி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்லேருந்து அரௌண்ட் 70 இயர்ஸ் வரையில் நம்ம மெம்பர்ஸில் வந்து கிளப்பில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஏஜ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. 60+ இருக்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜன் ஃபிலிப் அண்ணா, நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் அண்ணா, ரகு, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஏஜ் வைஸ் அவங்க 60+ இருந்தாலும் ஃபிட்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களே பீட் பண்ணி நிறைய இடத்துல போடியம் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து கைட் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஒரு சின்ன மோட்டிவேஷன், அவங்களையெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் இங்கே வந்து இன்றைக்கி நம்ம ரன்னர்ஸாக இருக்காங்க. அதில் சில பேர் வந்து நம்மளோட கிளப்லேயும் மெம்பராக இருக்காங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் இல்லை, அதையும் தாண்டி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் மேரத்தான் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டாடா மும்பை மேரத்தான், வேதாந்தா டெல்லி மேரத்தான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் மேரத்தான் சொல்லுவாங்க லடாக், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஒரு ரன்னராக இருந்தால் எல்லாத்தோட கனவுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா காம்ரேட்ஸ் அந்த மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது தான். அதில் நம்ம மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குள்ளே இருக்குது. இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்னால நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி ஒரு கிளப் ரன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த கிளப் ரன்னில் பார்த்தீங்கன்னா அவங்க போன ஈவெண்ட்ஸில் வந்து அவங்க சந்திச்ச விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்மள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ஜுரி ஃப்ரீ ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுற விஷயமா நாங்கள் இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். மந்த்லி வந்து 3rd அல்லது 4th வீக் ஆஃப் சண்டே வந்து நாங்கள் இதை பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடியம் ஃபினிஷர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளோட ஃபவுண்டர் மெம்பர் வந்து டாக்டர் மதுசங்கர் பார்த்தீங்கன்னா 7 காண்டினென்ட்ஸ்லையுமே அவர் ரன் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு ஃபவுண்டர் அருணந்தி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி நம்மளோட சீனியர் மெம்பர் மிஸ்டர் வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours ஸ்டேடியம் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் மெம்பர்ஸ் கருணாமூர்த்தி, உசைன், பிரபு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசன்னா, அவங்க எல்லாமே நம்ம ரன்னர்ஸ் கிளப்பை வந்து எப்படி வழி நடத்தணுங்கிறத அவங்க மூலியமாக நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம ஒரு கிளிம்ஸியாக ஒரு வீடியோவை நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோங்க. தேங்க்யூ.
நான் என் ரன்னிங் ஜேர்னி பற்றி பேசணும்னு சொன்னோன்னா ஐ டென்ட் ஸ்டார்ட் வித் ரன்னிங். எனக்கு ஏற்கனவே ஒரு அத்லெட்டிக் பேஸ் இருந்துச்சு. ஸ்கூல் டைம்லேருந்தே ஐ வாஸ் ஸ்விம்மர் அண்ட் நேஷ்னல்ஸ் வரைக்கும் நான் போயிருந்தேன். காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்விம்மிங்லேருந்து அத்லெட்டிக்ஸ் பக்கம் வந்தேன். வெயிட் ட்ரைனிங் அத்லெட்டிக்ஸ் பக்கம் போயிட்டு காலேஜ் முடித்த உடனே அந்த விட வேணாமேன்னு யோசித்தேன். நான் சில்ட்ரன் வயசுலேருந்தே வந்து ஐ பீன் டூயிங் எக்ஸசைஸ். ஸோ அதை விடுறதுக்கு பதிலாக ஐ வாஸ் ட்ரைங் டு கீப் இன் டச். ஜிம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு 20 minutes ஜிம்முக்கு போயிட்டு வருவேன். ஸோ எக்ஸாம் டைம் வந்தாலுமே அந்த ½ அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணாமல் நான் படிக்க மாட்டேன். ஸோ அந்த கம்பல்ஷன் இருந்துச்சு டு கீப் ஃபிட். ஸோ அது இருக்கிற வரைக்கும், அந்த ஃபயர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். அப்புறம் ரன்னிங் பக்கம் எப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2012 எனக்கு ஒரு அட்டாக் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ் வந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் ஓட முடியாது, மீன் ஜிம் போக முடியாத மாதிரி ஆச்சு. ஸோ அப்போது கொஞ்சம் நேரம் வெயிட்ஸ் தூக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் ரன்னிங் பக்கம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா காலேஜ் டைமில் 2 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஓடும். சரி, ஓகே, நம்ம ரன்னிங் பக்கம் வரலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 10K ஓடினேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஃபினிஷ் இட் இன் எக்ஸாக்ட்லி 61 minutes ஃபர்ஸ்ட் ட்ரைலே. ஸோ பரவாயில்லையா, 61 minutesல ஃபஸ்ட்டு 10K ஓடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திஸ் ஹேப்பன் இன் சேலம் இன் அரௌண்ட் 2014 or so. ஸோ அப்போ தான் அந்த ரன்னிங் ஜேர்னி அப்போ தான் ஆரம்பிச்சிது. அண்ட் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே நமக்கு ஐடியா கிடையாது அந்த டைமில். ஸோ 10K ஓடிட்டு அடுத்தது உடனே என்ன பண்ணேன், உடனே 20K, உடனே 40K அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என் ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் 40K முடிஞ்ச உடனே 50K போனேன். 50 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ட்ரையத்லான்ஸ்குள்ளே போனேன். ஸ்விம்மிங் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் எல்லாமே சேர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போது தான் பார்த்தேன் ஸ்பீடு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரன்னிங் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப என்டியூரன்ஸில் போயிட்டனால ரன்னிங் ஸ்பீடு எனக்கு போயிடுச்சு. அண்ட் நான் முன்னாடி அந்த 10 கிலோமீட்டர்ஸ் 61 minutesல பண்ணிட்டு இருந்தது 65 minutes 66 minutes அந்த மாதிரி போயிடுச்சு. தென் ஐ ரியலைஸ் சரி ஸ்பீட் ட்ரைனிங்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் ரன்னிங்க்குன்னு ஒரு தனி ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து பெட்டர் ஆகிட்டே வந்து இப்போது ஐம் ஏபிள் டு ரன் half marathon in 1 hour 29 minutes or 1 hour 30 minutes மாதிரி. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபுல் மேரத்தானுமே வந்து 3 hours and 2 minutes முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேர் ஸ்டில் லாட்ஸ் மோர் டு அக்காம்ப்ளிஷ். ஏன்னா வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டைமிங்ஸ்லாம் இட் இஸ் வெரி வெரி நார்மல். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு டூ திஸ் பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம இது கொண்டு வரல. ஸோ லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ யூகே யூஎஸ்லாம் போனீங்கன்னா என்னை மாதிரி ஆளுங்க வந்து அங்கே ஆவரேஜ் ஸ்பீடு, நான் அங்கே போனேன்னா ஆவரேஜாக எல்லாருமே என்னை மாதிரி தான் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வி ஹேவ் டு பிரிங் இட் ஹியர். அண்ட் ஐம் ஷுர் ஈரோடு ரன்னர்ஸ் ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் டுவர்ட்ஸ் தட் கோல். இன்னொரு 10 yearsல ஐம் ஷுர் தேர் வில் பி மெனி மோர் பீப்புள் லைக் மீ. அதுதான் எனக்கு வேணும். அண்ட் லெட் அஸ் டைரக்ட் திஸ் ஜர்னி இன் தட் வே. தட்ஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். Good evening everyone. First of all, thank you for Erode Runners team. என்னையும் ஒரு மெம்பர்ஸாக Erode Runnersல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி ஐ கேம் ஃப்ரம் லைக் நார்மலி பாடி பில்டிங் ஃபீல்டில் தான் என்னோட கெரியரே ஸ்டார்ட் ஆச்சுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 yearsஆக நான் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஃபஸ்ட் டைம் ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 kilometer ரன் பண்ணி பார்த்தேன். அதை பண்ணி பார்க்கும்போது அந்த ரன்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுலேருந்து நான் ரன்னிங் 5 kilometerலேருந்து 10 kilometer, தென் ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான் அண்ட் அல்ட்ரா மேரத்தான் அந்த மாதிரி பண்ணேங்க. பாஸ்ட் 10 yearsஆக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ், இப்போ நம்ம Erode Runners ரன்னிங் டீமுக்கும் ஸ்ட்ரென்த் கண்டிஷன் கோச்சிங் அந்த மாதிரி நம்ம ஆன்லைன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் லெவலான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யார் லைக் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த ட்ரைனிங் செக்ஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே யாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்ஷனே கொடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா Erode Runners பார்த்தீங்கன்னா இனிஷியல் எஃபர்ட் எடுத்து அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க் டு Erode Runners. அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போதைக்கு லைவ் செக்ஷன் இல்லாமல் லைக் ஒரு டைரெக்டாக லைவ் செக்ஷன் நேரடியாக வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்கும் நாங்கள் இப்போது எடுத்துகிட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு என்ன டைமிங், எந்த வென்யூ, எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்டராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் ஆஸ் எ பார்ட் ஆஃப் Erode Runner டீம்ஸ். தேங்க்யூ டீம்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
இப்போ எல்லாம் ஓடுறவங்களாம் இருக்கிறீங்க, நடக்கிற ஆள் எது கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒழுங்காக நடக்கக்கூட செய்யாத ஆள் இருந்தாலும் கூப்பிட்ருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு இயக்கமாக, அதாவது 3வது வருஷம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஒரு தேர்ட் இயர் இது இல்லையா, தேர்ட் இயரில் வந்து ஈரோடு ஒரு ஓடக்கூடிய ஆட்கள் அதிகமாக உள்ள இடங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு செஞ்சுருக்கீங்கிறது பெரிய பாராட்டு. இது உங்களுக்காக பெரிய பாராட்டு. ஏன்னா அங்கங்கே ஒருத்தர் ரெண்டு ஓடிட்டு இருந்ததெல்லாம் போய் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நல்லா கிராண்ட் சக்ஸஸ் பண்ணீங்க. தேர்ட் இயர் ஐ திங்க் இதோட அதிகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் சொன்னார் நிறையா விளிம்பு ரோடு பண்ணிச்சுன்னு சொல்லி. நாங்கள் போன வருஷம் உங்களை ஸ்பான்சர் பண்ணோம், இந்த வருஷம் நான் ஸ்பான்சர் கூட பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வீச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்லாமையே உங்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று எங்ககிட்ட இருந்து பணம் கேட்கலைங்கிற ஒரு சந்தோஷம், ரெண்டாவது இது இருந்தால் கொடுக்குறோம் நாங்கள், நான் இல்லைன்னு சொல்லுறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் ஒளிரும் ஈரோடு இருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. ஈரோட்டில் எந்த விஷயம் நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியா, எங்களுடைய ஐடியா. குறிப்பாக இந்த மாதிரி உடல் நலத்துக்கும் உடல் மேம்பாட்டுக்கும் ஒரு இயக்கமாக செய்யக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதனால் அதை சொல்ல வரல. இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு முந்தையே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்குது, 1-2 மாதத்துக்கு முந்தையே ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்குது. ஒவ்வொன்றும் வாட்ஸ்அப்பில் குரூப் ஃபார்ம் பண்ணி மார்னிங் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், அருமையான ஒரு முன்னேற்பாடுகள். ரொம்ப அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், அதுவும் முன்னால் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் இருக்கிற ஆர்வம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஆர்வம். இது தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னால் ஈரோடு ஒரு நோய் இல்லாத நகரமாக இந்த வயசில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகும்போது எங்கே பார்த்தாலும் ஈரோடு ஓடிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்து சொன்னால் ரொம்ப தேக ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒளிரும் ஈரோடுகளில் நோயில்லாத வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து நிறைவேறும். அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, நல்லா பிரைட்டாக தெரியுது, அது நல்லா ஒளிர்வாக தெரியுது, ஒளிர்ந்துகிட்டு இருக்குது, அந்த ஒளிர்ந்துட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நீங்கள் வந்து எங்ககிட்ட எந்த விதமான உதவிக்கும் தயக்கம் இல்லாமல் வரலாம், நாங்கள் செய்வோம், அது உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதில் பாராட்ட வேண்டியது வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு 25-50 பேர் செய்கிற வேலை பெரிய ஒரு மெராக்கிள். தம்பியெல்லாம் செய்கிற வேலையும் பயங்கரம், டாக்டரெல்லாம் செய்கிற வேலையும் பயங்கரம். இந்த ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் இதை ஒரு வெற்றியாக கொண்டு போக முடியாது. உங்களுக்குள்ள ஆர்வத்தை தூண்டுறாங்க. எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே ஒரு 50 பேர் வந்திருப்பாங்களா, இது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் வந்து 20 பேர் 30 பேர் வரும்போது இப்போ அவங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 15-20 நாள் ஒரு மாதம் தொடர்ந்து பயிற்சி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அதனால் இந்த 3rd எடிஷன் ஆஃப் தி ஈரோடு மராத்தான் வந்து எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களுக்கு எல்லாரும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியப்படும் நீண்ட ஆயுளும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஈரோடு மேரத்தானோட 3rd எடிஷன். ஸோ இந்த 3rd எடிஷன் சொன்ன உடனேயுமே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஸோ ஈரோடை வந்து ஒரு தமிழ்நாடு மேப்லேயும் சரி இந்தியா மேப்லேயும் சரி நிறையா அவென்யூஸ் நிறையா பீப்புள் வந்து அந்த போடுறதுக்கான வேலையை பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ஈரோடு மேரத்தான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஈரோடு ரன்னர்ஸ் கிளப். ஸோ நம்ம டீம், ஸோ நானும் ஒரு ரன்னர் தான் உங்களை மாதிரி. ஸோ எவ்ரி டைம் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் அமேஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 300 பேர் 350 பேர் சேர்ந்து அந்த பேஷனோட, ஸோ பணமோ இல்லை வந்து இந்த எனக்கு ஒரு பர்சனல் இது வேணும் அஜெண்டாலாம் இல்லாமல் ஒரு ரன்னிங் கம்யூனிட்டி உருவாக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இதில் நான் இப்போ இமேஜின் பண்ணுறது தான், இந்த மேரத்தானில் மினிமம் வந்து ஒரு 20-30% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபஸ்ட் டைம் ரன்னர்ஸாக இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் டைம் ரன்னர்ஸில் அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க நிறைய பேர் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10% கடைப்பிடிச்சாலுமே அது நமக்கு ஒரு பெரிய 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 ஒரு சேஞ்ச். நம்ம வந்து மூவிங் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி சொசைட்டி அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு எல்லாருமே பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ரியலி ப்ரவுட். ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்த மாதிரி எவ்ரி மேரத்தான் ஃபஸ்ட் எடிஷனும் சரி செகண்ட் எடிஷனும் சரி ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கு. அந்த டே அன்னைக்கு நம்ம போய் பார்க்கும்போது தெரியும் ஃபுல் செலிப்ரேஷன், அந்த அவ்வளோ இமோஷன்ஸு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த 3rd எடிஷனும் சரி வரப்போகிற எடிஷனும் சரி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஐ எம் ப்ரேயிங்.
தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. So, good evening to all. Really, I would like to thanks to Erode runners team, Mr. Prabhu and Mr. Santosh and Mr. Santakumar and Mr. Hussein. So, எங்களோட கம்பெனிக்கு வந்துங்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துங்க. எங்களோட கம்பெனியில் 100% ஆல் எம்ப்ளாயிஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈரோடு மாரத்தான்லிங்க. ஸோ இந்த மாரத்தானில் நாங்கள் எப்படி மோட்டிவேட் ஆனோம் அப்படின்னா, ஒரு 3 months பேக் வந்து நாங்கள் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா விசிட் போயிருந்தோம். அங்கே ஒரு 83 வயசு தாத்தாவும் பாட்டியும் வந்து சால்ஸ்பர்க்குங்கிற ஏரியாவில் ஆல்பைன் மவுண்டெயின்ஸில் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறத. இதை எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இதை எப்படி இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஈரோடு மாரத்தான் டீமு. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு மாரத்தான் ஈவெண்ட் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். 100% வி ஆர் பார்ட்டிசிபேட்டட், ஈவன் எங்களோட மேனேஜிங் குரூப் அண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாமே. So, I wish all the best to all Erode Marathon players. Thanks to all sponsors and all members. Thank you so much. குட் ஈவினிங் டு ஆல். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் பேங்க்குக்கும் இந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்புக்கு தான். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து என்னை மீட் பண்ணும்போது, சார் நிறைய செக்டார்லேருந்து இருக்காங்க, நீங்கள் பேங்கிங்லேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு கேட்டாருங்க. ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் பர்சனல் டெசிஷனுங்க, கார்பரேட்லேருந்து எடுக்க வேண்டிய டெசிஷனு. அதுக்கப்புறம் எப்படியாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணோம். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இமிடியேட்டாக வந்து பண்ணி கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஐ தேங்க் டு மை கார்பரேட் ஆஃபீஸ் அண்டு சந்தோஷ் ஃபார் கிவிங் ஏ ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எனக்கு எப்படி இந்த ஈரோடு மராத்தான் இவ்வளோ ஈடுபாடுனா, நான் இங்கே திண்டலில் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கிளப் இருக்குங்க. அங்கே டெய்லி கிராஸ்ஃபிட்டுக்கு போயின்னு இருப்பேன். சந்தோஷ் வருவார், ஓடிட்டுருப்பார். இவ்வளோ குண்டாக இருக்காரு, ஓடுறாரு அப்படின்னு கேட்டு சும்மா ஒரு யோசனை மைண்டுக்குள்ளே அப்படி ஓடிட்டு இருந்துச்சுங்க. அப்புறமா சந்தோஷோட பேசும்போது அவர் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. சார் நீங்கள் இப்படி ஓடணும் அப்படி ஓடணும்லாம் சொல்லி கொடுப்பாருங்க. அப்படியே விசாரித்தேன், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் வந்து டாட்டா மும்பையில் வந்து டாட்டா மராத்தானுக்கு போகிறேன் சார், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கப்புனா எடுத்து, ஐயோ இவர் என்ன இவ்வளோ பெரிய ரன்னராக இருக்கார், நம்ம ஏதோ சும்மா இவர் வந்து இவ்வளோ குண்டாக இருக்கார் இப்படி ஓடுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அவர் ஆனால் அருமையாக சொல்லி கொடுத்தாருங்க. அதோட மோட்டிவேஷன் ப்ளஸ் வந்து இந்த ஈரோடு மராத்தான் ஃபஸ்ட்டு டைமாக 5 கிலோமீட்டர் ஜாயின் பண்ணாங்க. உண்மையிலே வந்து எனக்கு டயபெட்டிக் இருந்ததுங்க. அதை சரி பண்ணுறது தான் கிராஸ்ஃபிட்டுக்கு வந்தேன். அந்த ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட உடல்லையும் சரி மனதளவிலும் ஏற்பட்ட கான்ஃபிடென்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி 100 மீட்டர் ரன்னர்ஸில் இருந்தேங்க. அது அப்போ நான் +2 படிக்கிற வரையுங்க. அதுக்கப்புறம் லாங் பேங்க்கில் ஜாயின் பண்ணி 20 years சர்வீஸு. உங்களுக்கே தெரியும் பேங்க்கோட ஸ்ட்ரெஸ் ஜாப்பு, வேரியஸ் பிளேஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கிளப்பெல்லாம் கிடைக்கிறதே மகா பாக்கியம். நம்மளுக்கு நிறைய இடத்துல அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது சார். மெட்ராஸு, ஹைதராபாத்து, குஜராத்னு நிறைய இடத்துல இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பே கிடைக்காதுங்க. இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸுங்க. அந்த ஒரு மாதத்தில் ஏற்பட்ட சேஞ்சஸ்ஸு நான் இன்னும் வந்து இந்த அதுக்கப்புறமா ஈரோடு மராத்தான் ஃபஸ்ட் கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து 2 மராத்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். த பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஈரோடு தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சந்தோஷ் சார்கிட்டே சொன்னேன், சார் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறமா நான் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கேன். இந்த வருஷம் நான் வந்து 10 கிலோமீட்டர் ஓடலான்னு இருக்கேங்க, ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அது இது இந்த மராத்தானில் ஒரு பெரிய இது என்னங்க, அதாவது வருமுன் காப்பது சிறப்பு. அட்லீஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஓடுறது அதை விட சிறப்பு. நோய் வந்ததோடு நினச்சி கவலையாக படுத்திருக்காம அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி ஓட வைக்கிறது பெரிய விஷயங்க. வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்களுக்கு அடிக்ஷனாக இருப்போமே. மனுஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷனாக தான் இருப்பாங்க சார். ஏதோ ஒரு விஷயம், ஒருத்தர் படிப்பாங்க, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆல்கஹாலில் இருப்பாங்க. பட் நம்ம நல்ல பழக்கம், ரன்னர்ஸுக்கு ஓடுறதுல அடிக்ஷனாக இருந்ததுன்னா நல்ல பழக்கம் தானே. உடம்பு நல்லா இருக்கும், மனநிலையில் இருக்கும். நம்ம வந்து ஒரு 40-45 வயசு அப்போவே கோல் ஊனி நடக்கிற லெவலுக்கு இல்லாமல் நம்ம குழந்தைங்களை கைப்பிடிச்சி தூக்கி கூப்பிட்டு போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்த் இஸ் வெல்த். இதை சான்ஸ் கொடுத்த சந்தோஷ் அவர்களுக்கும் இந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்புக்கு மை பெஸ்ட் விஷஸ்ங்க. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நம்பர் 2 நம்பர் 3ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். யூ ஷுட் பிகம் ஏ நம்பர் 1 இன் இந்தியா. எய்ம் பிக் வச்சுக்கோங்க.
சார் மாதிரி பெரிய ஸ்பான்சர்ஸ், உங்கள் பெரியவரோட ஆசீர்வாதம், அவங்கெல்லாம் வந்து நீங்களாம் எவ்வளோ சப்போர்ட் வேணாலும் கேளுங்க, நான் தயார் பண்ணுறேன், நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணும்போது வி ஷுட் பிகம். நம்மளுக்கு இந்த சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல சார், சான்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக உங்களோட நல்ல மனசு, ஹார்ட் ஒர்க்கு, தட் மேக்ஸ் யூ நம்பர் 1. பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜன், ஈரோடு கிரடாயோட பொருளாளருங்க. பிரசிடெண்ட்டும் சேர்மனும் சில காரணத்தினால வர முடியாமல் போச்சுங்க, அதனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஆக்சுவலாக மராத்தான் பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு நந்தகுமார் சொன்னார், அதனால் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியாச்சுங்க. ஆனால் அவர் விடாப்பிடிவாதமாக லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கொண்டு போய் 10 கிலோமீட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டார். நான் சொன்னேன், ஏன்டா என் உடம்பை பார்த்து நீ 10 கிலோமீட்டர் இது பண்ணுறிய அப்படின்னு. அவர் சொன்னார், ஓடுறையோ ஓடலையோ முயற்சி செய்ய, என்ன முடியுதோ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்புறங்க லைட்டாக ஓட ஆரம்பித்தேன், கடைசியாக நடந்து தான் வந்தேன், ஆனால் எப்படியோ முடிச்சிட்டேன். அப்போ அவர்கிட்ட பேசுகிறப்ப தான் சொன்னாப்புல, நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ ஓடுறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதோ பண்ணுறோம், உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இதை எங்கள் குழுவிலையும் நாங்கள் வந்து கலந்தாய்வு செஞ்சோம். அப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஈரோடு மராத்தான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்ணுறாங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் இயராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு மாரத்தான் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் ஃபெமினைனும் ஒரு பங்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தோஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்கள் அப்படின்ட்டு. போட்டியில் கலந்துக்கிறவங்க தோல்வி அடைவாங்க, இல்லைன்னா வெற்றி அடைவாங்க. ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வரலாறு இருக்காது. ஈரோடு மாரத்தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைத்து கொண்டு இருக்கிறீர்கள். மிகுந்த நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்குள்ளே விழிப்புணர்வே இல்லை, உடம்பை பற்றின விழிப்புணர்வு நமக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போய் உங்கள் தொப்பில் சுற்றி டேப்பில் அளந்து எழுதி பாருங்க, வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வயிறு பெருசாகிறதுக்கு காரணமே தேவையில்லாததை பார்க்குறதையெல்லாம் சாப்பிட்றோம், கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு மெம்பராக சேர்ந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னு கேள்வி கேட்க மாட்டோம். எந்த ஹோட்டலில் என்ன நல்லா கிடைக்கும் அப்படின்னு அப்படி கேட்குறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோங்க. ஃபெமினைன் நிறுவனம் வந்து இதில் பங்கு பெற்று எங்களோட ஒரு 10,000 பெண்கள் இணைஞ்சு இருக்காங்க. நீங்கள் பெண்களுக்காக ஏதாவது தனியாக ஈரோடு மாரத்தானில் பெண்கள் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப் போடுங்க. ஏன்னா இந்த சீரியல் பார்க்குற பெண்களை பூரா ஓட விடலாங்க. ஓட விட்டு உடம்பு ஆரோக்கியங்கிறது சமையல் அறையில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் எங்கள் பெண்களையும் களத்தில் இறங்குங்க, போட்டி வச்சுக்கலாம். நம்ம ஒரு சிறந்த ஆரோக்கியமான போட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் முதுகில் மகனையோ மகளையோ சுமந்துக்கிட்டு குதிரையில் போருக்கு போன வீர மங்கை பெண்கள். ஜான்சி ராணி குதிரையில் தானே இருப்பா, பார்த்துருக்கீங்கல்ல. அவ்வளோ மல்டி டாஸ்கில் வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய பெண்கள். நாங்கள் வேணாலும் மெயின் ஸ்பான்சராக வரோம், வந்து பெண்களை களத்தில் இறக்கலாம். இறக்கி ஈரோடு மாரத்தானில் உலக அரங்கத்தில் பெண்கள் சாதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த மேரத்தானில் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பான்சர்ஷிப் இதுதான். ஆக்சுவலாக மேரத்தான்லேருந்து வந்து ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யோசித்தோம். அப்புறம் சரி, அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு நோபல் காஸ்க்காக பண்ணுறாங்க, சரி நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா எங்களுடைய பிபி வந்து ட்ரையத்லான்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ஃபாரின்லாம் போய். ஸோ அவர் கொடுத்த இதில் வந்து சரி நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இது அசோசியேட் ஸ்பான்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்தபோது ஈரோடு மேரத்தான் வந்து ஒரு சாதாரணமான இயக்கம் இல்லை. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து 3rd பிக்கஸ்ட் மேரத்தான் ஈரோடு மேரத்தான்னு தெரிஞ்சது. அதில் நாங்கள் இப்போ அசோசியேட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஈரோடு ரன்னர்ஸ் கிளப். இது மேலும் தொடரணும்னு ஆசைப்படுறோம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் தி கம்மிங் இயர்ஸ். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஸோ மேரத்தான் அப்படின்னா இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ். பேட்மிண்டனில் சிங்கிள் பிளேயர் இருப்பாங்க, ஹையஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 11 பேர் வச்சு டீம் விளையாடுவாங்க.
ஆனால் மேரத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே நடக்கும். ஒரு ஊரை வந்து ஸோ பாண்டிங், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னென்னா மேரத்தானில் வந்து நீங்கள் ஸ்டாமினா பில்ட் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே யூ மேக் வெரி நியூ ஃப்ரெண்ட்ஸ். நான் மேரத்தான் ஓடும்போது உங்கள் கூட ஒரு 100 பேர் ஓடுவாங்க, தே பிகம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தட் பிகம்ஸ் ஒன் கம்யூனிட்டி. வென் யூ மேக் அ கம்யூனிட்டி யூ ஆர் த ரீசன் பிஹைண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன், இல்லையா? ஸோ அன்லைக் அதர் ஸ்போர்ட்ஸ், நம்ம ஒரு டீமுக்கு மட்டும் விளையாடுறோம், ஒரு ஒரு சின்ன கிரவுண்டுக்குள்ளால விளையாடுறோம். இங்கே ஒரு ஊர், ஒரு அந்த அந்த நீங்கள் போகிற ஏரியாவோட ரெசிடென்ஸ், போலீஸ் பீப்புள், இவ்வளோ வாலண்டியர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் இல்லை. ஸோ ஐ தேங்க் த ஈரோடு மேரத்தான் கிளப் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. டெக்னோ ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிராண்டில் என்ன டெக்னோ ஸ்போர்ட் பேர் இருக்கிற மாதிரி தான். வி ஆல்வேஸ் வி நாட் ஒன்லி மேக் அ குட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ்வேர் பட் ஆல்சோ சப்போர்ட் அ குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் குட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இன் த நேஷன். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. குட் ஈவினிங். நான் ஒரு பார்ட் ஆஃப் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் தான். ஸோ ஃபவுண்டிங் டைம்லேருந்து இருக்கோம். ஸோ ரன்னிங் வந்து இப்போ மேரத்தான்ஸ்லாம் போகிறோம். இப்போ எல்லாருமே ஈரோடு மேரத்தான் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்ல பார்க்குறேன். ஸோ ஒன்று வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, எல்லா இடத்துலேருந்தும் வர மேரத்தான் பீப்புள்ஸ்க்கெலாம் ஈரோடு மேரத்தான் ஏன் பிடிக்கும்னா, ஒன் திங் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்போ எந்த ஒரு ஈவெண்ட், இப்போ பெங்களூர் மேரத்தான் போகிறோம், ஹைதராபாத் மேரத்தான் போகிறோம், ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார குரூப் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் மேரத்தான்னா ஒரே ஒரு குரூப் இருக்கும், அவங்க தே கண்டக்ட் கோயம்புத்தூர் மேரத்தான். இங்கே ஈரோடு ரன்னர்ஸ் குரூப்புங்கிறது ஒரு 150 பேர். ஸோ அது கண்டினியூஸ்லி ஒரு குரூப் எஃபர்ட்டோட இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ஈவெண்ட். இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு 300 மீட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட் பண்ணையில் ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே டெஃபினட்டாக பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங்ங்க. ரெண்டாவது வந்து சார் சொன்னார், ஸோ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஹுசைனா இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், ஸோ வசந்த் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 o'clock வரைக்கும் வெஸ்ட்லேண்ட் பிரசன்னாவோட அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ தே வில் பி டிஸ்கஸிங் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ லாஸ்ட் இயர் இப்படி பண்ணோம், ஒரு 2800 ஃபஸ்ட் இயர் வந்ததா, 3800 செகண்ட் இயர் வந்ததா, இந்த வருஷம் 5000 வரணும். அந்த ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட்டில் தி ஆர் ரன்னிங். அண்ட் அலாங் வித் தட் மற்ற ஈவெண்ட்டோட இதை எப்படி நம்ம கிராண்டாக பண்ணலாம், ஸோ தட் ஆல் ஓவர் நம்மளை எப்படி எல்லாரும் நோட் பண்ணுவாங்கங்கிறதுல தே ஆர் பர்டிகுலர். அதனால இந்த வாட்டி பண்ண ஃபியூ திங்ஸ்லாம் இட் வாஸ் வெரி பிக் ஹிட்டுங்க. பிகாஸ் எல்லாருமே தே ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ ஆஸ் அ டாக்டராக நான் சொல்கிறது, எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், அதில் டவுட்டே கிடையாது. பட் அதோட ஃபுட் கண்ட்ரோல் இஸ் ஈக்குவல். அலாங் வித் தட் ஸ்லீப். இன்னைக்கு நம்ம எவ்வளோ நாள் தூங்கணும், நேற்று நைட்டு தூங்கணும்னு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இது 3 நம்மளுக்கு வேணும். எக்ஸசைஸ் வேணும், ஸ்லீப், அடிக்குவேட் ஸ்லீப் வேணும், ஃபுட் கண்ட்ரோல் மிக்சட் இன் த சென்ஸ் எவ்ரி திங். நான் சொல்கிறது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே வேணும். ஸோ இது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகும், நம்ம நிறைய இதிலே பார்க்குறோம், மேரத்தான் ஓடுறவங்க சிலர்லாம் கொலாப்ஸ் ஆகி டெத் ஆகிறாங்கலாம் பார்க்குறோம். ஸோ ரெஸ்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாள் பண்ணாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்த நாள் பண்ணிக்கலாம். பட் ஸ்லீப்பை நம்ம நிறைய பேர் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், நம்ம இன்வேரியபிளி நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹாவ் அடிக்குவேட் ரெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் எப்படி எனக்கு பரிச்சயம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்பில் இருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ் முதல் கொண்டு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 2021 நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம், டைட்டில் ஸ்பான்சர் பண்ணி நான் மறந்துட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால டேக் இட் கிராண்டடாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். இந்த வென்யூ வந்து லாஸ்ட் இயரே சொன்னேன், இன்னும் எத்தனை வருஷம் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் நீங்கள் மராத்தான் ஓடுறீங்களோ ஓடுற மட்டும் இது தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வி ஆர் ஸ்டிக் டு தட் பிளான் ஒன்லி. சில ஹிக்கப்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்களுடைய டைமிங் ஆகட்டும், உங்களுடைய ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டாக்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய நீங்கள் கிளப் ஆக்டிவிட்டீஸ் போய் நீங்கள் எக்ஸ்பர்டீஸ் ஆனதுனால உங்களுக்கு அந்த குவாலிட்டி உண்டு. அதுபோக நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ஒரு கொண்டாட்டமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ரீசன் உங்களுடைய சக்ஸஸ்க்கு. ஆல் தி விஷஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ. நம்மளுக்கான மெயினான டைம் இப்போ வந்துருச்சு. ஈரோடு மேரத்தானோட சக்ஸஸில் நம்மளோட மெடலும் டிஷர்ட்டும் எப்போவுமே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும்.
அந்த மெடல் ரிலீஸ் ஆகிறப்போ இங்கே ஒரு 2000-3000 பேர் அந்த மெடல் எப்படி இருக்குங்கிற அந்த டிசைனை பார்க்குறக்காக வெயிட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மெடலை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான நேரம் நம்மளுக்கு வந்துடுச்சு. நம்ம எல்லா ஸ்பான்சர்ஸும் ஸ்டேஜுக்கு போய்க்கலாங்க. நம்ம மெடல் இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த உலகத்திற்கு ஈரோட்டோட ப்ரைடை காட்டிடலாம். இந்த மெடல் டிசைன் பண்ணி இந்த மெடலை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் ஒரு 3 மாதம் டைம் எடுத்து பல இடத்துல டிசைன் வாங்கி நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மெடல் நம்ம ஈரோடு மேரத்தானில் ஒரு 10K 21K 5K முடிக்கிறவங்களோட லாஸ்ட் அந்த என் பாயிண்டில் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறக்காக அந்த மெடல் இன்னும் சில மணி துளிகளில் ரிலீஸ் செய்யப்படுகிறது. Ready, 1, 2, 3, start. நெக்ஸ்ட் டிஷர்ட் லான்ச்சுங்க. நம்ம டிஷர்ட்டோட குவாலிட்டியே வந்து ஒரு 42 கிலோமீட்டர் நம்ம போட்டோம்னால் ரேஷஸோ பிளட்டே வராத அளவுக்கு இருக்கும். ஈரோட்டோட நம்ம ரோடு ரிங் ரோட கணக்கு வச்சு நம்ம ஈரோட்டோட மேரத்தானுக்கான டிஷர்ட் லான்ச் இப்போங்க. மேரத்தான் மெடல் இந்த மெடலில் வந்து நம்ம பவானி சேகர் டேம் நம்மளோட விவசாயத்தையும் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் உள்ள வந்து இந்த தடவை மேனிபுலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வணக்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஈவெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதும் சரி, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு மாரத்தான் 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய கம்பெனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். ஸோ எங்களோட கம்பெனி நேம் ஸ்கை பார்க் எனர்ஜி இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடுங்க. ஸோ ஃபார்மர்லி நோன் அஸ் ஸ்கை சோலார்ஸ். நாங்கள் சோலார் எனர்ஜி கம்பெனிங்க. லார்ஜ் ஸ்கேலில் டொமஸ்டிக் கமர்ஷியல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ரூஃப் டாப் அண்ட் கிரவுண்ட் மவுண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். 12 இயர்ஸாக நாங்கள் இருக்கிறோம் இந்த ஃபீல்டில். மோர் தென் 150 மெகாவாட் ப்ராஜெக்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது எங்கள் கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னோட நேம் கவின்குமார். ஸ்கைங்கிறது எஸ் வந்து மிஸ்டர் சதீஷுங்க, கேங்கிறது கவின்குமார், மிஸ்டர் யுவராஜ் வந்து ஒய். ஹாய் சார், வணக்கம். உங்கள் நேம்? என் பேர் யுவராஜ். ஹாய் சார், நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் சார்? அம்ருத். சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2 தடவை நடந்திருக்கு இந்த ஈரோடு மாரத்தான், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தைகள். ஸோ ஈரோடு மேரத்தானை பார்த்தீங்கன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டு ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஈரோட்டில். இப்போ வீக்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. எவ்ரி 15 days to 30 days நம்ம மேரத்தான் பார்த்துட்ருக்கோம். பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அதர் ஸ்டேட்லேயும் சரி லோக்கல்லையும் சரி
ஈரோடு மாரத்தானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுனால ஸோ எங்களுக்கு ஈரோடு மேரத்தான் ரொம்ப ஒரு விரும்பி உள்ளே வந்திருக்கோம். சார் ரன்னர்ஸ் கிளப்பில் வந்து தொடர்ந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் இயருங்க யூரோப் போயிருந்தோம். ஸோ சால்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா, ஒன் ஆஃப் தி ஆல்பைன் மவுண்டெயின்ஸுங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து ஒரு 83 வயசு ஒரு தாத்தாவும் பாட்டியும் வந்து மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட கம்பெனி எம்ப்ளாயீஸு நாங்கள் எல்லாருமே ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஈரோடு மாரத்தான் டீம் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதில் 100% எங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்பாக ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கும்போது நம்ம கம்பெனி வந்து நம்ம ஈஸியாக ஒரு கோலும் அச்சீவ் பண்ண முடியும், அவங்களும் ஒரு ஹெல்த்தாக ஒரு ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ மெயின் ரீசன் ஜாயின் பண்ணதுக்கு எவ்ரி எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். மெயினாக அடுத்து அந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஈரோடு மாரத்தான் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்துக்கும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்டும்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்தாகவும் சரிங்க, ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நிதானம் ரொம்ப தேவை. அந்த நிதானம் வந்து இந்த மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்பீட் ரன்னுங்க. இது வந்து ஒரு பொறுமையாக ஒரு நிதானம், ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளோட எம்ப்ளாயீஸுமே நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ சார். அண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, இல்லை நம்ம ஹெல்த்தை நம்ம இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இல்லை ஜிம் இந்த மாதிரி விஷயங்களில் எது நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஃபர்தராக ஏதாவது? நாங்கள் பேட்மிண்டன் ரெகுலராக விளாண்டுட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு பார்ட் அப்படின்னால அது கொஞ்சம் ஃபாஸ்ட் கேம்னால கொஞ்சம் அதுலேயும் லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் கொஸ்டின்ஸ், ஈரோடு மாரத்தான் 2024 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? கன்ஃபார்ம்ங்க. எங்களோட நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்களோட ஸ்கை பார்க் எனர்ஜி இந்தியா டீம் 100% எம்ப்ளாயி வந்து ஆல்ரெடி வி பார்ட்டிசிபேட்டட் ஸ்டார்டட் ட்ரைனிங்க. எவ்ரிடே மார்னிங் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆஃப் ஒன்லி மாரத்தான் ஈரோடு மாரத்தான் டீம்னால தான் வெரி மச் வி தேங்க் டு ஆல் ஈரோடு மாரத்தான் டீம்ங்க. ஆக்சுவலாக அவங்க இல்லாமல் எங்கள் கம்பெனி வந்து இந்த ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நைஸ் டு மீட் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. தேங்க்யூ. ஓகே, ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் நம்ம இருக்கோங்க. ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ் கிட்ட நிறைய அழகழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட நம்ம பேச போகிறோம். அதாவது ஈரோடு மாரத்தான் 2024 10th கோச் அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கங்க. என் பேர் ஹரி. நான் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் கோச்சஸாக இருக்கேன். இப்போ நம்மளோட ஈரோடு ரன் மேரத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் 3rd எடிஷன். ஸோ இந்த 3rd எடிஷனுக்கு யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ இல்லை ரெஜிஸ்டர் பண்ணலையோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஈரோடு ரன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் எஃபர்ட் கொடுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியல் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாருமே எடுத்ததே இல்லைங்க. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்லேயே 25 இயர்ஸாக இருக்கேங்க. மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் சவுத் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேரத்தான், அல்ட்ரா மேரத்தான், ஜஸ்ட் ஃபுல் மேரத்தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரன்னிங்க்கு பேசிக்காக நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணலன்னா உங்களுக்கு அது போய் இன்ஜுரியில் கொண்டு போய் முடியும். ஸோ வீக்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ஸ்டே மட்டும், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மட்டும் நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யார் லைக் மேரத்தான் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவல் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யார் ரன்னிங் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த்தனிங் கண்டிஷன் அந்த ஜூம் செக்ஷன் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் மெயினாக வந்து அப்போ ஈரோடு ரன்னர்ஸ் கிளப், ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கான பாண்டிங் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் சார். நான் ஆல்ரெடியாக இது 3rd எடிஷனுங்க. ஃபஸ்ட் 2 எடிஷனும் நான் ஈரோடு ரன்னில் ஹாஃப் மேரத்தான் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா எல்லாமே ரன்னர்ஸ், எல்லாமே இன்க்ளூட் ஆகிறது எல்லாமே ரன்னர்ஸ் தான் மெயினாக அவங்க இந்த ஈவெண்ட்டே எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ரன்னர்ஸுக்கு என்ன பண்ணணும், எங்கே லைக் ப்ராப்பரான இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரன்னர்ஸ்க்கு தெரியும். இப்போது இந்த ரன்னர்ஸ் இல்லாதவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஸோ இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸில் எல்லா மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரன்னர்ஸாக இருக்கனால இந்த ஈவெண்ட்டை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க. நான் சார் ஆக்சுவலாக வந்து 5 கிலோமீட்டர் அண்ட் 10 கிலோமீட்டர் அண்ட் 21.1 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ 3 விதமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கோச் கொடுப்பீங்க இல்லையா சார், இல்லை காமன் தானே? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தனிங்
காமனாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவுமே லாங்குக்கு இல்லை ஷார்ட்டுக்கு அப்படின்னு கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் நார்மல், அதான் சொல்கிறீங்களா, லைக் பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல், அந்த மாதிரி 3 க்ரைட்டீரியா ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாட்ரேட்டான எக்ஸசைஸ் தான் கொடுப்போம். இல்லை அட்வான்ஸ் லெவல் பீப்புள் வேணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கான்டாக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட் கொடுப்போம். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஃபார்மில் லைக் ஸ்ட்ரென்தனிங் இருக்கிற மாதிரி பீப்புள்ஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கொடுக்குறது பேசிக், இல்லாட்டினா மாட்ரேட் தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் சம் அட்வான்ஸ் லெவல் ஒர்க் அவுட்ஸ், வி ஆர் ரெடி டு ஜஸ்ட் ப்ரொவைட். மேரத்தான் அப்படிங்கிறது வந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆஃப்டர் மேரத்தானுக்கு அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஸோ இது மூலியமாக லைஃப் லாங் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எஸ், அதுதான். இப்போ என்னென்னா ஈரோடு ரன்னர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மேரத்தான் முடிஞ்சதோட ஸ்டாப் பண்ணாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேரத்தான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு ரொட்டீன் வேணுனாலும் நாங்கள் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அட்வான்ஸ் லெவல் த ஒர்க் அவுட் நாங்கள் இப்போது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டயட்டாகவே ஆன்லைன் செக்ஷன் இல்லாமல் டயட்டாகவும் நாங்கள் ஒரு கோட் ஒரு டஃப் மாதிரி எடுத்து எக்ஸசைஸ் லைவாக கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சஸ் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் உங்களுக்குங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டா நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ உங்களோட ரன்னிங் லெவலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. தேங்க்யூ, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பேசுனதுக்காக. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, 3rd எடிஷன் ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் நம்ம இருக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினான ஸ்பான்சர்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம், நல்லா. சார் உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய கம்பெனி நேம், அதை ஸ்பான்சர்ஸ் பற்றி டீட்டெயில் மட்டும் சார். என்னோட பேர் அருண்குமார் பாலுசாமி. நான் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி. வி ஆர் தி வென்யூ ஸ்பான்சர் ஃபார் பாஸ்ட் 3 years. ஆரம்பிச்சிருந்து நாங்கள் தான் வென்யூ ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட், இதுக்கெல்லாமே நீங்கள் முன் வரீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஈரோடு மாரத்தான் அதை பற்றியும் அண்ட் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் இது நடத்துகிறவங்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள். ஈரோடு மாரத்தான் எனக்கு வந்து என்னுடைய நண்பர் கருணாமூர்த்தி மூலிமா ரொம்ப பரிச்சயமானது. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நாங்கள் என்னோடய வென்யூவே நான் ஸ்பான்சர் பண்ணேன். இப்போ ஈரோடு ரன்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் டிசர்வ்டு கேண்டிடேட் ஃபார் டூயிங் திஸ் ஜாப் இன் எலகண்ட் வே. நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. மேலும் மேலும் அவர்கள் சிறந்து செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக மாரத்தான் அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியாகவும் சரி அதேமாதிரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி ஒரு வார்த்தைகள் சார், எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஹெல்த்து தாங்க முக்கியம். நீங்கள் பணம் என்றைக்கு வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். முதல்ல டு பி லிவ் லாங் வித் எஜிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது வந்து ஹெல்த் வைஸ் தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ எனி ஆக்டிவிட்டி, நீங்கள் ரன்னிங்காக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்குவாஷ் பிளேயராக இருக்கலாம், எனி ஆக்டிவிட்டி விச் ப்ரொடியூஸ் எஜிலிட்டி, இட்ஸ் அ திங் டு பி லிவ் லாங்கிவிட்டி. தட் இஸ் தி திங். ஹெல்த் இஸ் தி மெயின் ரீசன் டு ப்ராஸ்பரஸ் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ். லாஸ்ட் 2 yearsம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லாஸ்ட் 2 yearsக்கும் இப்போவும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? வேறு என்ன, நல்ல க்ரௌடு தான், வேறு என்ன எதிர்பார்ப்போம். லாஸ்ட் இயரே அரௌண்ட் கிட்டத்தட்ட 4000 மெம்பர்ஸ் பக்கமாக வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, க்ரௌடு தான். க்ரௌடு நீங்கள் ஆக்சுவலாக ஃபன் ஃபீல்டாக இருக்குது இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். கொஞ்சம் அவங்களுக்கு டீசென்ட் வேல தே ஆர் ரன்னிங் தி ஷோ. ஸோ இன்னும் மோர் எலகண்ட்டாக, ஏன்னா ஒரு வென்யூ வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை வென்யூவாக தரும்போது வித் ஆல் தி டிசிப்ளினரி திங்ஸ் எல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும். ஏன்னா வேறு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக இருந்தால் பார்க்கலாம். இது வந்து ஒரு அப்படி கிடையாது, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ ஈரோடு ரன்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் மெயின்டைனிங் இட். அது ஒன்று தான் எதிர்பார்க்கும். தேங்க்யூ சார். லாஸ்ட் கொஸ்டின்ஸ், நீங்கள் இந்த 2024 மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா சார்? இல்லை, வென்யூ ஸ்பான்சர் மட்டும்தான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கிட்ட நம்ம பேச போகிறோம். அதாவது ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்போட பிராண்ட் அம்பாசிடர். ஹாய் சார், வணக்கம். ஓகே, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ நான் டாக்டர் வினோத் நத்தானியல். ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் வச்சுருக்கேன். ஐ நர்சிங் ஹோம் இருக்குது திருச்சியில். அண்ட் ரன்னிங்குள்ளே எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம்லேருந்தே வந்து ஓரளவுக்கு டச்சில் இருந்தேன் ரன்னிங்கோட. அண்ட் ஆல்சோ இன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அப்படியே கொஞ்சம் ஏஜ் ஆக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ரன்னிங்குள்ளே என்ட்ரானேன். ரன்னிங் ஃபார் த பாஸ்ட் 10 years பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மேரத்தான்ஸ் ஒரு
100 marathons, ஒரு அரௌண்ட் 70 half marathons பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபியூ அல்ட்ரா மேரத்தான்ஸ் ஆல்சோ. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று அல்ட்ரா மேரத்தான் பார்த்தீங்கன்னா 161 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன் ஃப்ரம் சிதம்பரம் டு ட்ரிச்சி இன் 24 hours. ஸோ இந்த மாதிரி என் மெயின் எய்ம் வந்து டு இன்ஸ்பயர் யங்கர் பீப்புள். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கோயிங் ஏஜ் பக்கத்தில் எல்லோரும் கொஞ்சம் ஃபிசிக்கலி இதாகிடுறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாகிடுறாங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது தான். ப்ளஸ் உங்கள் சொசைட்டியில் டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் பர்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 9% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 8 பேர் அல்லது 9 பேருக்கு சுகர் வியாதி இருக்குது. அதை தவிர ஒரு 23 people out of 100 people ஆர் டையிங் வந்து அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஈஸியாக நம்ம தவிர்க்க முடியும் எக்ஸசைஸ் செஞ்சால். ஒரு டாக்டருடைய வியூ பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஐ என்கரேஜ் பீப்புள் டு ரன். அண்ட் ஈரோடு ரன்னர்ஸோட அசோசியேட்டடாக இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தைகள் சார். ரைட், ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் வந்து ரொம்ப ரெப்யூட்டடான கிளப்பு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா லேட்டாக ஆரம்பித்தா கூட ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி யுனைடெட் அண்ட் தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் க்ரோயிங் த குரூப். அதனால் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு யோசிச்சு இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. அண்ட் ஐ விஷ் தம் த பெஸ்ட் இன் பெட்டரிங் த குரூப். இது பார்க்கும்போது அவங்க மேரத்தான்ஸுமே வந்து ஃபார் த பாஸ்ட் 2 years நம்ம வந்துட்டு தான் இருக்கோம். அண்ட் த மேரத்தான்ஸ் அப்படின்னு எக்ஸலண்ட் டைமுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரூட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. வாலண்டியரிங் வாஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட். அண்ட் வே தி எக்ஸிக்யூட்டட் த ப்ரோக்ராம் வாஸ் வெரி குட். இந்த தடவை கூட நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ கேள்விப்பட்டேன் தேர் கண்டக்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரீயாகவே தேர் டூயிங். அண்ட் தேர் ஆல்சோ ட்ரைனிங் பீப்புள் ஹூ ஆர் சைனிங் அப். சார்ஜ் வாங்காமல் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஐம் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் தம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பிராண்ட் அம்பாசிடர்னு இப்போ தான் தெரியும். அண்ட் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட உங்களுடைய ஃபிட்டான ஒரு அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஏஜ் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களுடைய பியர்ட் அண்ட் ஹேரில் வந்து ஒயிட் இருக்கலாம், பட் வந்து உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து குறையே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்கீங்க. ஸோ ஐ எம் 41 years old. 41 years, ஓகே. அண்ட் மெயினாக வந்து சார் மாரத்தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் மாரத்தானுக்கு அப்புறம் நம்மளுடைய மக்கள் எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேரத்தானுக்கு அப்புறம்னா அவங்களுடைய பாடி மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஆக்சுவலாக எந்தெந்த மாதிரி விஷயம் ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களா? ரைட். இப்போ மாரத்தான் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக நம்ம கோச் கொடுக்குறோம், எல்லாமே ட்ரைனிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சிலர் விட்டுருவாங்க, அது அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? கரெக்ட். நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி மேரத்தான் அப்படின்னு கேட்டோடனே எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, இது நல்ல விஷயந்தான். பட் அதுலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேஸில் யாராவது ஒரு 10,000 பீப்புளில் ஒருத்தர் 2 பேருக்கு அடிப்படலாம், ஒரு டெத்து கூட வந்து சம்டைம்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட் பெரிய மேஜர் மேரத்தான்ஸில் கூட. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மேரத்தான் சைன் அப் பண்ணும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் ட்ரைனிங். ஒரு 2-3 months முன்னாடி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த மேரத்தான் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ட்ரைனிங்கை விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா அது விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மேரத்தான் நீங்கள் திருப்பி முதல்லேருந்து ஸ்கொயர் 1லேருந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ முதல்ல அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. டெய்லி ஒரு 3 kilometer 4 kilometer ஓடுங்க. ஓவர் வெயிட் ஆகுறீங்கன்னு தெரியுது, ஸோ சுகரை கட் பண்ணலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பஜ்ஜி சாப்பிட்ற பதில் ஒரு பஜ்ஜி கம்மியாக சாப்பிட்லாம், கேக் ஸ்லைஸ் 2 சாப்பிட்ற பதில் ஒன்றாக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிட்டு எக்ஸசைஸை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். 3 to 4 kilometers டெய்லி. ஜிம் ஒரு 3 to 4 times a week போகலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா போகும். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. 3rd edition ஈரோடு மாரத்தான் 2024ல் இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்பான்சர்ஸ் கிட்ட எல்லாமே நம்ம ஒரு வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் அசோசியேட் ஸ்பான்சர் சிட்டி யூனியன் பேங்க், அவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்குங்க. சார் உங்களுடைய நேம் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் பற்றி ஒரு வார்த்தைகள். மேடம், என் பேர் கோவிந்தராஜுங்க. நான் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஏஜிஎம்மாக இருக்கேன். அண்ட் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் ஈரோடு அண்ட் திருப்பூர் போத் டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஈரோடு வந்து திண்டல் மேனேஜருங்க. நம்ம பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 120 வருஷம் பழமை மிகுந்த பேங்க்குங்க. கண்டினியூஸ்லி ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன். 800 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்க பேங்க்குங்க. நாங்கள் ப்ரிடாமினென்ட்லி நாங்கள் வந்து எம்எஸ்எம்இக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. பர்டிகுலர்லி ஈரோடு அண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மோர் தென் 5,000 to 5,500 crores டோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க. சார், ஈரோடு மாவட்டத்தில் 3வது முறையாக நடக்கக்கூடிய இந்த அழகான ஈவெண்ட் ப்ளஸ் இதை நடத்தக்கூடிய ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் பற்றி ஒரு வார்த்தைகள். எனக்கு சொந்த ஈரோடு தாங்க. எனக்கு ரன்னர்ஸ் கிளப் பற்றி ஆல்ரெடி எனக்கு தெரியும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு இது கலந்துட்டதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறோம்.
ஸோ அதனால் மரத்தான்ங்கிறது நம்ம ஈரோட்டுக்கும் சரி மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இது வரைக்கும் அவேர்னஸ் பெருசாக இல்லை, இப்போ தான் அவேர்னஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது நல்ல வெல்கம் ப்ரோக்ராம் தான் அது. ஸோ மாரத்தான் அப்படிங்கிறது வந்து மென்டலியும் சரி ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க சார்? மேடம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்புக்கு வந்து பெஸ்ட் விஷயங்க. ஒரு வருமுன் காப்போம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கு வந்து ஒரு மராத்தான் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் நானே வந்து 23 வந்து நான் வந்து ஒரு மஜா ரன்னிங்கில் மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணேங்க. இங்கே அங்கே நம்ம ஓடின விதம், அதுக்காக நாங்கள் ஒரு மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ண விஷயம், அதனால என்னோடய ஹெல்த்தில் ஏற்பட்ட சேஞ்சஸ்ஸு, என்னோடய பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட சேஞ்சஸ்ஸு, ஃபுட்டு ஹேபிட்ஸு, சரி ஓடணுன்னா கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நிறைய சேஞ்சஸ் இருந்ததுங்க. இதனால் என்ன பண்ணினா ஈரோடுக்கு அப்புறமா நான் கோயம்புத்தூர் மராத்தானும் ஓடினோம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் டு பார்ட்டிசிபேட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமுங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாகவே இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் மெயினாக கன்யூஸாக இதில் நம்ம ஸ்பான்சர் பண்ணணுன்னு பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா சார்? அதை பற்றி சொல்லுங்கள். மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலிமா இங்கே பண்ணியிருக்காங்க மேடம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 60 நாளுக்கா என்னென்ன பண்ணணும், டெய்லி டே பை டே. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துக்கணும், அடுத்து 1 கிலோமீட்டர் ரன்னிங், அப்படியே டைம்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. ஹெல்த்துக்கும் சரி, அவங்களுக்கு எதனால ஓடுறோம், சில பேர் ஹெல்த்து வந்து ஓட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ போகும்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம ஹெல்த் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ இதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்தது நம்ம பேசக்கூடியது அசோசியேட் ஸ்பான்சர் டெக்னோ ஸ்போர்ட்ஸோட டைரக்டர் சார். ஹை சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ஒரு அழகான ஈவெண்ட்டில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தோடு உங்களை பார்க்கும்போது. அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு வார்த்தைகள் சார் ஃபஸ்ட்டு. டெக்னோ ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிறந்த வளர்ந்த பிராண்ட் ஒன்று. ஸோ எப்படி நீங்கள் பேரில் டெக்னோ ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவ்வேர் பிராண்ட். நாங்கள் வந்து ஆத்லீஷோர் ஆக்டிவ்வேர் நீங்கள் நிறைய இப்போது கேள்விப்பட்டிருப்பீங்க மார்க்கெட்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் பண்ணும், கூடயே வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ முன்னே இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபுல்லாக நிறைய டிசைன் இருக்கும், இப்போ எல்லாம் நிறைய இடத்துல பிரிண்டெலாம் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ரெகுலர் வேரில் அது போட முடியாது. பட் இப்போ வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆத்லீஷோர் இல்லை ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் வந்து இது நீங்கள் எங்கே வேணால் ஆஃபீஸில் இல்லை எங்கே வேணால் போட்டு நீங்கள் வந்து போகலாம், செய்யலாம், வரலாம். சம்திங் லைக் ஷர்ட் ஆர் பேண்ட். நான் போட்டிருக்க பேண்ட் வந்து டெக்னோ ஸ்போர்ட் பேண்ட் தான் இப்போ நான். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேர் பேண்ட் மாதிரியே தெரியாது இது. ஸோ சம்திங் வந்து எக்ஸ்க்ளூசிவ் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். பட் என்னென்னா இட் இஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்லைக் அதர் பிராண்ட்ஸ் லைக் அடிடாஸ், பூமா இல்லை மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ் மாதிரி நம்ம பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 2000, 3000, 6000 அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 700 800 ரேஞ்சில் தான் எங்கள் ப்ராடக்ட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் டெக்னோ ஸ்போர்ட். ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியும் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் நடத்தக்கூடிய மாரத்தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை பற்றியும் அண்ட் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் பற்றியும் ஒரு வார்த்தைகள். ஸோ ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் வந்து நாங்கள் போன வருஷம் நாங்கள் வந்து ஒரு சின்ன இதாக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க கூட வந்து கலந்துக்கிட்டோம். நாங்கள் மேபி ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் வந்து குடி பேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்தோம் நாங்கள். பட் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் வந்து ஒரு மேரத்தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி நடத்தணும், எப்படி வந்து ஒரு மேரத்தானோட பெனிஃபிட்ஸ் என்ன, மக்களுக்கு வந்து மேரத்தான்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, சார் என்ன சார் ஓடணும், அவ்வளோதான், ஓடணுமா, காலைல ஓடணுமா, வந்தோமா, உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான் நினைப்பாங்க. பட் மேரத்தான் என்பது என்னென்னா ஒரு பாண்டிங். இப்போ மேரத்தானில் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் கூட ஓடுறேன், எங்கள் கூட நீங்களே ஓடுறீங்க. ஸோ ஓடும்போது வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பில்ட் ஆகுது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா பில்டிங். இது ரொம்ப இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு ஆளுங்களுது. ஒரு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகிறதுனாவே வந்து எல்லாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க, லிஃப்ட்டில் வராங்க, லிஃப்ட்டில் போகிறாங்க, 10 படி ஏறி இறங்க முடியல அவங்களால. ஸோ இந்த மேரத்தான் நாளில் வந்து ஒரு ஸ்டாமினா பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டாமினா பில்ட் ஆச்சுன்னா உங்கள் ஹார்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஹார்ட்டில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து நீங்கள் மேரத்தான் ஓட என்ன ஆகுனா பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆக என்ன ஆகுனா பிளட் பியூரிட்டி ஆகும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேரத்தான். ஸோ ஈரோடு ரன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடத்திட்டு
ஒரு நல்ல விதமாக அவுட்கம் சொல்லுவாங்க. ஒரு 4000 பேர் 5000 பேர் வச்சு செஞ்சாங்க. தட் இஸ் வெரி நைஸ் அண்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார் த சொசைட்டி ஆல்சோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தேர்ட் எடிஷன் ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் நம்ம ரொம்ப நிறைய மூமெண்ட்டை கேதர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு 2024லையும் அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயினான ஸ்பான்சர் கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பான்சர் கிட்ட நம்ம பேச போகிறோம். மிஸ்டர் கோல்ட் ஆயிலோட டைரக்டர். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கண்ணன் விகாஸ். ஓகே, மிஸ்டர் கோல்ட் ஆயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த 3 ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை தான் பேசுகிறீங்க. ஓகே, எனிவே ரொம்ப சந்தோஷம் சார். ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் நடத்தக்கூடிய இந்த அழகான ஈரோடு மாரத்தான் லாஸ்ட்டு 2 வருஷம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூஸாக இப்போ 3வது வருஷமும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருந்தது. அதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம் மிஸ்டர் கோல்ட் ஆயில். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மாரத்தான் ப்ளஸ் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் பற்றியும் ஒரு வார்த்தைகள் சார். அந்த லாஸ்ட் 2 எடிஷன்ஸ் ஆஃப் ஈரோடு மேரத்தான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்களோட டீம் எஃபர்ட்டுங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வெல் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட்ஸுங்க. யூ கேன் கம்பேர் இட் வித் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மேரத்தான்ஸ் இந்த கண்ட்ரி. லைக் ஒரு சென்னை ஆர் டெல்லி ஆர் பெங்களூர், மும்பை, அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமோடு பண்ணுறாங்க. நானுமே ரன்னிங் அப்பப்போ பண்ணுவேன். ஸோ ஐ நோ த பீப்புள் ஹியர். ஸோ அந்த எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெனக்கடல் இருக்கும், ஒரு தேடல் இருக்கும், பெஸ்ட்டாக கொடுக்கணும், வர பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும், அந்த ரன்னர் கம்யூனிட்டியை நல்லா இது பண்ணுங்கிற ஒரு விஷயம். அண்ட் ரன்னர்ஸ் கிளப் அந்த ஆரம்பித்த அந்த மோட்டிவ், ஸோ அது ரொம்ப பிடிச்ச மோட்டிவ். ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க சொல்லுவாங்க எப்போவுமே, இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு பேர் இல்லைனா ஒரு 10 பேராவது ரன்னிங் டேக்கப் பண்ணாங்கன்னா அது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மோட்டிவாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி மேரத்தான் மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டாக இது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இட் இஸ் ஆக்சுவலி இது ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுற ஒரு விஷயம். ஸோ ஈரோடு மக்களுக்கு ரன்னிங்கை டேக்கப் பண்ணுங்கள், அவர் வந்து ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கிறது ரொம்ப பெரிய மாற்றம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான மெயினான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா சார் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்க்கு? அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து இந்த டீம் தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து அந்த பேஷன். ஸோ அந்த ஈவெண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த வேதை ஆர்கனைஸ் ஐவ் சீன் 2 எடிஷன்ஸ் பார்த்ததுனால எனக்கு தெரியும். அந்த இது ஒரு மாதிரி சில டைம் வந்து சில மேரத்தான் இல்லை, சில ஈவெண்ட்ஸ் வந்து டியூட் ஃபார் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட் பண்ணால் இவ்வளோ காசு போடலாம், இவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இட்ஸ் ஃபார் த ரன்னர்ஸ். அந்த ரன்னிங் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து அண்ட் எங்கே வந்து ஒரு 300-500 பேர் வந்து சேர்ந்து ஒரு காஸ்க்காக ஒர்க் பண்ணி அண்ட் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கவங்க. ஒரு சிலர் ஆண்டர்ப்ரனர் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஒர்க்கிங் இருந்து வருவாங்க. எல்லாரும் அவங்க டைமை விட்டு அவங்களும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி ஸோ அந்த விஷயத்தில் ஐம் ரியலி ஒரு காஸ்க்காக இவ்வளோ சேர்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தட் இஸ் வை வி ஆர் கண்டினியூயிங் டு டூ இட். சார் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தக்கூடிய 3வது ஈவெண்ட் இது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணும்போது இன்னும் இதை இப்போ கேட்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப பெரிய விஷயங்க. எங்களுக்கே தெரியல, நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் சீக்கிரமாகவே வந்து இந்த வே த டீம் இஸ் இன்னும் ஒரு 5-6 எடிஷன் போயிடுச்சுனாவே செகண்ட் ஸ்பாட்க்குலாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வருவோம், நான் கண்டிப்பாக வருவாங்க. நீங்களும் ரன்னர் அப்படிங்கிறதுனால 2024 நடக்கக்கூடிய இந்த ஈரோடு மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா சார்? இல்லைங்க, யூஸ்வலாக ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ ஆர்கனைசிங் டீம்னு இல்லை, பீப்புள் எல்லாம் அங்கே இருக்கிறனால அதுக்கப்புறம் நடக்கிற ரன் ஒரு கிளப் ரன் இருக்கும். ஸோ அதில் ஐ பார்ட்டிசிபேட். ஸோ நம்மளுடைய மக்களுக்காக இந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த ஈரோடு மாரத்தான் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே மாரத்தான் அப்படிங்கிறது ஹெல்த்தியாகவும் மென்டலி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேரத்தான்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேலரி பர்ன் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் ஸ்விம்மிங்கோ சைக்கிளிங்கோ எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் ஸ்விம்மிங் கேன் கம் க்ளோஸ் டு இட். பட் சைக்கிளிங்கோ வேறு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே ரன்னிங் பண்ணுற அளவுக்கு ஒரு 1 hour ஆஃப் ரன்னிங் நீங்கள் வந்து எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்களோ அதில் ஒரு 70 to 60% தான் சைக்கிளிங்லையோ ஜிம்மிங்லையோ பண்ணுவீங்க. ஸோ த மோஸ்ட் ஹைலி கேலரி பர்ன் ஆகிற ஒர்க் அவுட் ஆர் எக்ஸசைஸ் வந்து ரன்னிங். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹார்ட்டுக்காகட்டும் சரி, உங்கள் ப்ரெஷர் லெவல்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் ஐ திங்க் ரன்னிங் இஸ் அ கிளியர் ஒரு சொல்யூஷன். ஸோ அதனால் வந்து அண்ட் உங்களுக்கு மேஜராக ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, ரன்னிங்னா உங்களுக்கு எந்த ஊர் போனாலும் பண்ணலாம். ஒரு ஷூ எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா போதும், உங்கள் பேக்கிங் ஒரு
ஜாகிங் இதில். ஸோ உங்கள் பேக் பண்ணுற சூட் கேஸ் எவ்வளோ வச்சிட்டிங்கன்னா எங்கே போய் ரன் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் அ சைக்கிள் வேணாம், ஜிம் மெம்பர்ஷிப் வேணாம், அந்த ஹோட்டலுக்கு பண்ணால் அந்த ஹோட்டலில் ஜிம் இருக்கான்லாம் யோசிக்க வேணாம். ஸோ ஐ திங்க் ரன்னிங் ஐ திங்க் கேன் ஆல்வேஸ் பேக் அண்ட் கோ, எங்கே வேணாலும் ரன் பண்ணலாம். அதனால் நார்மலாக லேடிஸ் வந்து பாடி மெயின்டைன் பண்ணுறது டயட் அண்ட் ஜிம் அந்த மாதிரி இருக்கும், மென்ஸுமே அப்படி தான். பட் உங்களுடைய பாடி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இல்லை வேறு எந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எனக்கு மெயினாக ரன்னிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஸோ ரெண்டு மட்டும் தான் பண்ணுறோம். ரொம்ப 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 நன்றி. இருக்கிறதுல உங்ககிட்ட தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேர்ட் எடிஷன்ஸ் ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் நம்ம இருக்கோங்க. ஸோ முக்கியமான ஸ்பான்சர்ஸ் கிட்ட நான் முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரத்தான் பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு அழகான ஈவெண்ட்டில் உங்களை மாதிரி முக்கியமான ஒரு நபர்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபெமினைன், ஸோ ஃபெமினைனோட ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. மேம், அவங்களுடைய கம்பெனி பற்றியும் அண்ட் உங்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள். நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரீமியம் ப்ராடக்ட்டுங்க ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின். ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த ஒரு ப்ராடக்டை பெண்கள் மத்தியில் மாதவிடாய் அப்படின்னாவே ஒரு மங்களம், பெண்மை தாய்மையை போற்றணும், இந்த பூமியையும் காப்பாற்றணும், பிளாஸ்டிக் இல்லாத சமுதாயம் இருக்கணுங்கிறதுல குறிப்பாக அந்த நாப்கினில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம், பெண்களோட ஆரோக்கியத்தில். சந்தோஷம் மேம். எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய நம்ம லேடிஸ் எல்லாமே ஃபெமினைன் பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆக்சுவலாக ஈரோடு மாரத்தான் 2024 மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றியும் அண்ட் இதை நடத்தக்கூடிய ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள். ஒரு சாதாரணமாக ஒரு 2-3 பேரால் ஆரம்பித்த ரன்னர்ஸ் கிளப் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய 3வது ஆண்டை நோக்கி மிகப்பெரிய வெற்றி தான். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு மிக விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு ஈரோடு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறையா சொல்லுவாங்க, மஞ்சள் நகரம், ஜவுளிகளின் சாம்ராஜ்யம்னு. இனி ரன்னர்ஸ் கிளப்பையும் ஈரோட்டில் ஒரு பெரிய இடமாக சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆரோக்கியத்தை பற்றி, பயிற்சிகளை பற்றி, உணவு கான்சியஸ் பற்றி, அதை பற்றி தான் பேசுவாங்க சில நபர்கள் எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க எல்லாம் முயற்சி எடுத்து தன் சொந்த செலவில் இதை ஒரு அமைப்பாக மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நீங்கள் அதாவது ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் மூலிமா வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கு மெயினான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஒரு சின்னதாக தலைவலி வந்தாலும், காய்ச்சல் வந்தாலும், சளி பிடிச்சாலும் மாத்திரையில் தான் இருக்குது, அது மருத்துவமனையில் தான் இருக்குதுன்னு போகிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி பார்த்திங்கன்னா, ஒரு 156 மாத்திரைகளை மத்திய அரசு தடை செய்திருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமாக அதை தானே சாப்பிட்ருக்கோம். அப்போ என்ன பக்க விளைவுகள் அதால் இருக்கும் நமக்கு தெரியாது. மருத்துவமனைக்கு ஒரு ஆபத்து காலத்தில், ஒரு விபத்து காலத்தில் போகலாம், அறுவை சிகிச்சைக்கு போகலாம். ஆனால் உடம்பை நேசிக்க ஆரம்பித்து நம்ம பயிற்சி செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா மருத்துவமனைக்கே போக தேவையில்லை. ஆமாம், உடம்பு வந்து மரணம் வருகின்ற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு நம்ம பழக்க வழக்கம், நம்ம குட் ஹேபிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் இந்த ரன்னிங், வாக்கிங், இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணும். ஃபெமினைனுக்கு அது ஒரு பெரிய பார்ட்டாக எங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக தெளிவாக சொல்லணும்னா, பெண்களை ஒரு ஆரோக்கியமான பெண் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பெண் ஆரோக்கியம் ஆயிட்டாங்க, அதில் விழிப்பு வந்துட்டாங்கன்னா அவள் குடும்பத்தை ஆரோக்கியமாக்கிடுவா. அந்த குடும்பம் நல்லா இருந்தால் அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால் நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரொம்ப 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 சந்தோஷம் மேம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக லேடிஸ்க்கு தேவையான விஷயங்களையும் இந்த வழியாகவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார் வந்ததில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருக்கேன். அண்ட் ஈரோடு மாரத்தான் 2024 நம்ம இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தாட் அண்ட் உங்களுடைய கம்பெனி பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, நான் வந்து டாக்டர் ஹரிநிவாஸ். நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி வந்து செந்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே இன்க்ளூடிங் திஸ் இயரில் ஆரம்பித்த ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஸ்பான்சராக தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க முன் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஈரோடு மாரத்தான் ப்ளஸ் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகள். நானும் ஈரோடு ரன்னர்ஸில் ஒரு மெம்பருங்க. ஸோ இப்போ ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்பு வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு ஆரம்பித்து இன்றைக்கி 150 பேர் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ரெகுலராக மேரத்தான்லாம் எல்லா ஊருக்கும் போகிறோம். மற்ற ஊரில் இல்லாமல் இங்கே பார்க்குறது என்னென்னா, இப்போ
இப்போ மற்ற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு 5 பேர் சேர்ந்து நடத்துவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஈரோடு ரன்னர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபோர்ஸில் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து மேன் பவர்லேருந்து சப்போர்ட் பண்ணுற க்ளூலேருந்து எல்லா ரீதியாகவும் மற்ற மேரத்தானுக்கு ஈக்குவல் ஆர் மேபி அதுக்கு ஜாஸ்தியாகவே நல்லா இருக்குதுங்க. ஸோ அது வந்து நம்ம மற்ற ஈவெண்ட்டுக்கு போகையில் மற்ற மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களும் ஈரோடு மேரத்தான்னாவே அது கண்டிப்பாக அவங்க அட்டென்ட் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்களும் மெம்பர் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கேள்வி எல்லாமே கேட்குறதுக்கு. ஈரோட்டில் வந்து நம்மளுடைய மாவட்டமே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலையும் இது நடக்கக்கூடிய பெரிய ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அதாவது இப்போ நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தது வந்து ஈரோடு தான். ரன்னிங் ரெகுலராக எல்லா ஈவெண்ட்ஸுக்கு போகிறோம். பட் நம்ம பிறந்த ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு லார்ஜான ஈவெண்ட்டு வித் இவ்வளோ சப்போர்ட்டோடு நடக்குது அண்ட் இயர் பை இயர் இட் இஸ் கோயிங் பிக்கருங்கையில் டெஃபினட்டாக அது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்காக. அண்ட் தொடர்ந்து வருடம் இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பொதுமக்களாக உங்ககிட்ட வச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே, 3rd எடிஷன் ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் வந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் கிட்ட நம்ம அழகழகான மூமெண்ட் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஈவெண்ட்டை பற்றி. இப்போ வந்து எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்பு மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பேச போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அக்கா ரொம்ப வைக்கப்பட்டு பின்னாடி போகிறாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? ஓகே சார், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். முக்கியமாக வந்து நம்மளுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட ஸ்டார்ட் அப் எங்கே இருக்குது அப்படின்னு, அதாவது எப்போ ஆச்சு அப்படிங்கிறத யாரும் ஒருத்தங்க ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, 2000 இயர் இப்போ 21 ஃபஸ்ட் எடிஷன் போய். பட் ஈரோடு ரன்னர்ஸுங்கிறது நாங்கள் முதல்ல 2015 முன்னாடி 15 தான் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு 2 பேர் ஆரம்பிச்சது, அப்படியே டெவலப் ஆகி வந்து இந்த அளவுக்கு மெம்பர்ஸ் கூட வந்துருக்கோம். முதல்ல இப்போ மேரத்தான்ங்கிறது இப்போ 3 இயர்ஸ், இது 3ஆவது வருஷம் ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆமாம், அது இந்த ஈரோடு மெம்பர்ஸில் இப்போ ரன்னிங் கொரோனாக்கு அப்புறம் இப்போது ரன்னிங் மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நல்ல முதல்ல இருந்த மெம்பர்ஸ்க்கு இப்போலாம் 4 மடங்கு அதிகமாகிட்டாங்க. நாட் ஓன்லி ஈரோடு, எல்லா ஊர்லேயுமே அதிகமாக இருக்காங்க. எல்லாரும் கொரோனாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே. தேர் கம்பல் டு ரன் இன் கொரோனா. அதனால் எல்லோரும் ஓடி அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அதுதான் பெஸ்ட். கண்டினியூ பண்ணுறதுனால தான் இந்த மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈரோடு நர்ஸ் இல்லை, நாங்கள் ஈரோடு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குனது. எல்லாருமே அது எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் அ குட் ஒன். நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு எல்லாத்துக்கிட்டையும், உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லோரும் அது குட் ஒன். எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக மாறி இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு 3rd ஈவெண்ட்டுன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயரே வந்து கிட்டத்தட்ட 4000 மெம்பர்ஸ் பக்கமாக இருக்காங்க. இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? இந்த வருஷம் 5000+ வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க ஈரோடு ரன்னர்ஸ். ப்ளஸ் நீங்கள் கோச்சிங்கோடு கொடுக்குறீங்க ப்ராப்பராக, நிறைய விஷயங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் நிறையா பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வருடம் இதே மாதிரி போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு அழகான ஈவெண்ட்டில் உங்களை மீட் பண்ணது. அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் கம்பெனி நேம் பற்றி சொல்லுங்கள். நான் சுகன்யாங்க, ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு வந்து ஈரோடு மேரத்தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதனால் இந்த முறை கண்டிப்பாக வந்து இந்த சான்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கேன் நான். லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்தது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா மேம்? லாஸ்ட் இயர் வந்துட்டு மஜா ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணேங்க. பட் இந்த முறை வந்துட்டு ஐ ஹாவ் டு ப்ரீ பிளான்டாக வந்துட்டு ஐ ஹாவ் டு டேக் அ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். ஓகே. அண்ட் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு ஈவெண்ட்டை வந்து இந்த அளவுக்கு நடத்த முடியுமா, ப்ளஸ் வந்து அதில் இவ்வளோ ஃப்ரீயாக நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு மேம்? லாஸ்ட் டைம் நான் ஒவ்வொரு லைக் 3 to 4 hours நான் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது. அதனால் இந்த டைம் ஐ ஹவ் டேக்கன் அப் த சான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறுபடியும் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் மறுபடியும் 2024 ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப் நல்ல ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதாவது ப்ரெஸ் மீட் அண்ட் வந்து எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி முடிஞ்சது? எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு? அதே போல் தாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குங்க.
மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே வந்து இதெல்லாமே ஸ்டார்ட் அப் பண்ணுறது கொஞ்சம் கூச்சப்படுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எல்லாமே வரும்போது. லேடிஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு முயற்சியை வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா மட்டும்தான் வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். என்னோட மேரத்தான் ஜேர்னியும் அப்படி தான். ஃபஸ்ட்டு மேரத்தானில் நான் 40+ ஏஜ் கேட்டகரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தொடர்ந்து கண்டினியூஸாக இப்போது எல்லா மேரத்தானுக்கும் போயிட்டுருக்கேன். சார் நீங்கள் 3 வருஷம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஆல்மோஸ்ட். ஸோ இந்த வருஷம் இன்னும் போன வருஷத்தை விட இதெல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கேம்ப் மாதிரி ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம். அது கொடுக்குறோம். அவங்க இப்போ வந்து ரெகுலராக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வாரம் ஞாயிற்றுக்கிழமையான நாங்கள் இது பண்ணுறோம், அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. சார் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கி ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கிளப். ஸோ ஸ்டார்ட் அப் ஆகும்போது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்களா? இல்லை எங்களோட மைண்டில் வந்து இதை விட இன்னும் பெருசான பிளான்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் பண்ணதில் 25% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் 100% அச்சீவ் பண்ண போகிறோம். ஈரோட்டில் இப்போ 3rd பிளேஸில் இருக்கோம் தமிழ்நாடு லெவலில். பட் நாங்கள் அது இந்தியா லெவலில் ஃபஸ்ட் பிளேஸ் வரணுங்கன்னா தான் எங்களோட டீமில் இருக்கிறவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களோட இதில் 20% தான். எஸ் மேம், எஸ். ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. தேங்க்யூ. கம்மிங் செப்டம்பர் 29 ஈரோடு மேரத்தான் நடக்க இருக்கு. அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். www.erodmarathon.com வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பதிவு பண்ணுங்கள். எல்லோரும் ஓடலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களுடைய நேம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். என் நேம் வெங்கடசாமிங்க. ஈரோடு மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஈரோடு மாநகராட்சியில் 24 hours டியூட்டி. ஒரே நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கொஞ்சம் அழுத்தமான டியூட்டி தான். ஏன்னா 24 hours நாங்கள் வந்து வாட்டர் சப்ளை பார்க்குறதுனால 24 hours எனி டைம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து எனக்கு சுகர் இருந்தது, இன்சுலின் போட்டிருந்தேன், டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஈரோடு ரன்னர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நானும் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகருக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ டேப்லெட் மட்டும்தான் போட இன்சுலின் நிறுத்திட்டேன். 3 வருஷம் இன்சுலின் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லா பக்கம் ஈவெண்ட் போகும்போது சரி இவங்களோட கலந்து போகலான்னு இப்போது 23 நாங்கள் லடாக் மராத்தானில் போய் ஈரோட்டிலேருந்து ஒரு 9 பேர் போனோம். லடாக் மராத்தான் வந்து பிக்கஸ்ட் மராத்தானில் அது 21 கிலோமீட்டர் ஈரோடு மராத்தான் ஈரோடு ரன்னர் சார்பில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஊட்டி அல்ட்ராவில் 32 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன். எனக்கு ஏஜ் வந்து 52. இதில் வந்து நான் 32 கிலோமீட்ரு நல்லா அல்ட்ராலாம் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய அடுத்த ஆசை என்ன, ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் பண்ணணும்னு ஃபுல் மராத்தான் 42 பண்ணணும். அதை இளைஞருக்கு வந்து என்னென்னா இந்த நான் ஓடுறதை பார்த்து சில இளைஞர்களில் இந்த வயசில் அண்ணா ஓடுறாரு அப்படிங்கணும். முதல்ல இளைஞருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்கள் அதிகமாக வந்து எல்லா பக்கமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்து இளைஞர் வந்து போதைப் பொருள் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அவங்கள வந்து மீட்டு எடுக்கிறது ஒரு விழிப்புணர்வு இந்த ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 3வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. வருடம் தொடர்ந்து சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சந்தோஷம்னா ஒரு அழகான ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட தனியாக மறுபடியும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மெம்பர்ஸே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கிளப்புக்குள்ளே ஸ்டார்ட் அப் பண்ணது எப்படி அண்ணா? என் பேர் சதீஷ்குமார். நான் ஈரோடை சேர்ந்தவன். எனக்கு இப்போ 44 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. 40+ வரும்போது ரெகுலராக எல்லாருக்கும் வர ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும்னு எப்போ முடிவு பண்ணேன்னா உடனே அதுக்கு நான் என்ன டூலுன்னு பார்த்தேன். அப்போ வந்து வேறு ஸ்போர்ட்ஸோ வேறு எதுக்கு போகும்போதும் அதை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் போய் செய்ய முடியும். இதே ஒரு ஜாக்கிங்காக இருந்தால் நம்ம எங்கே வெளியூர் எங்கே போனாலும் அங்கே இருக்கிற இடத்துல அங்கேயே செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பண்ணேன். உடல் அளவில் வந்து முட்டி வலி எல்லாமே வந்துச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி நம்ம ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணோம். அவங்க வந்து நமக்கு உண்டான ட்ரைனிங்கு எப்படி ரன் பண்ணணும், எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும், எப்படி ஈவெண்ட் அடுத்து டெவலப் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும் எல்லாமே கொடுத்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ நானும் ஒரு ரன்னராக வந்து இது வரைக்கும் ஒரு 12 ஈவெண்ட்ஸ் நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். நான் ஈரோடு ரன்னர்ஸ் கிளப்பில் ரொம்ப ஆக்டிவான மெம்பராக இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் இந்த வருஷம் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரிலாமே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த ஈரோடு மாரத்தான்? ஈரோடு மராத்தான் வந்து நம்மளது வந்து ஸ்ட்ரென்த்து தான் ஃபஸ்ட்டு காட்டணும். இன்னும் வந்து வருஷம் நம்ம ஒரு 1000 பேரை உள்ளே கொண்டுட்டு இப்போ லாஸ்ட் இயர் வந்து 3000+ பண்ணோம். இந்த வருஷம் 6000+ பண்ணிட்டா அதில் ஒரு 25% ரெகுலர் ரன் ஆகிடுறாங்க. இதுதான் கான்செப்ட். இதை வந்து நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் எங்களோட டார்கெட்டை வந்து இன்னும் அதிக மெம்பர்ஸை கொண்டு போயிட்டே போனோம்னா இது தானாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆகி ஈரோடு ஒரு நல்ல ஒரு பெட்டர் கம்யூனிட்டியாக உருவாக்கிடும். இதுதான் எங்கள் எய்ம். இதை தான் கொண்டு போயிட்டுருக்குறேன். ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஒரு எய்ம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ இந்த நிகழ்ச்சி இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ அழகாக அரங்கேறி முடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பான்சர்கிட்டையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு ஸ்பான்சர் அம்பால் ஆட்டோஸ். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நான் நல்லா இருக்கேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த அழகான நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணது. உங்களுடைய பேர் என்ன? அம்பால் ஆட்டோஸ் பற்றி ஓரிரு வார்த்தைகள் சார். ஓகேங்க, நாங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய 25th இயருங்க. ஆக்சுவலாக நாங்கள் 1998 கோயம்புத்தூரில் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கொங்கு ரீஜனில் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருக்குங்க. 6 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் டு 28 ஷோரூம்ஸ் வச்சுருக்கோங்க. ஒரு 39 ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்கோம். இது இல்லாமல் எங்களுக்கு யூஸ்ட் கார் டிவிஷனில் ஒரு 3 யூஸ்ட் கார் டிவிஷன் ட்ரூ வேல்யூன்னு சொல்லி இருக்குங்க. ப்ளஸ் 7 டிரைவிங் ஸ்கூலும் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சார், கம் டு த பாயிண்ட். அண்ட் ஈரோடு மாரத்தான் 2024 ஃபஸ்ட் தடவை ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸ்பான்சராக, ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஓரிரு வார்த்தைகள் மாரத்தான் பற்றியும் சரி, அதே மாதிரி ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் பற்றியும். ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்ன மாதிரி தானுங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்க அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்பான்சர் பண்ணுறோம். சரி, என்ன மாதிரி ஈவெண்ட் என்னென்னு தெரியலைங்க. அதில் வந்து ஒரு நோபல் காசு இருக்குதுன்னு பார்க்கும்போது சரி ரைட், கண்டிப்பாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு தான் பண்ணணுங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ எந்தூசியாசம், இவ்வளோ பேர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதனால தான் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய காரணம் ஒவ்வொருத்தருடைய டெடிகேஷன் தானுங்க. ஸோ ஒவ்வொருத்தனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, நீங்கள் பேசும்போது கூட ஒரு ஸ்பான்சர் டாக்டர் ஹரி சொன்னாருங்க, இங்கே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி எந்த மேரத்தான்லையும் பார்க்க முடியாதுன்னு. ஸோ அது இங்கேயே தெரிஞ்சதுங்க. வந்தோன்னே ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் ரிசீவ் பண்ணி நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு, ஸோ இட்ஸ் அ குட் திங்ங்க. இது மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. நீ கம்மிங் இயர்ஸ்லேயும் இந்த அசோசியேஷன் எங்களோட கண்டினியூ ஆகணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக கன்னியூ ஆகுன்னு எங்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமாகவே தெரிய வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு அழகான ஈவெண்ட்டில் உங்களை மாதிரி முக்கியமான நபர்கள் கைகோர்த்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு கேட்கும்போது பெருமையாக இருக்குது. அண்ட் வருடம் உங்களையும் நாங்கள் மீட் பண்ணணும் அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. என்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. மேலும் மேலும் வளரட்டும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். 3rd எடிஷன் ஈரோடு மாரத்தான் 2024 ஈவெண்ட்டில் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் அண்ட் அதாவது டிஷர்ட் அண்ட் மெடல் லான்ச்சிங் அந்த ஈவெண்ட் நடந்ததுங்க. ஸோ அதாவது முதல்ல இதை பற்றி நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஈரோடு மாரத்தான் 2024. ஸோ இதுக்கு முன்னாடி 2 வருடங்கள் நம்மளுடைய ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாரத்தான் நடந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்தாங்க ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. அப் டு கிட்டத்தட்ட 150 to 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் 2024 செப்டம்பர் 29 அன்னைக்கு இந்த ஈரோடு மாரத்தானில் நடக்க போகுது. அண்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு மெயினான ரீசனாக இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மூலிமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது இந்த ஈவெண்ட்டும். அண்ட் உங்கள் எல்லாருமே வந்து செப்டம்பர் 29 நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அந்த ஈவெண்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து லிமிட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே கலந்துக்கு போகிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதை பற்றி இப்போ இந்த டிவி வழியாக தான் உங்களுக்கு தெரியுது, இல்லை சோஷியல் பேஜஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து கோச்சிங்கோடு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து வெளியிடங்களில் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் நம்மளுடைய ஈரோடு ரன்னர்ஸ் கிளப் வந்து ரொம்ப அழகாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அழகான இந்த ஈரோடு மாரத்தானில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ண வரோம். அண்டில் தன் பாய் ஃப்ரம் பூமணி. பாய்.